ஹலோ டிஜே ஸ்கொயர். இப்போ பார்த்துட்ருக்கிறது மேரிகோல்டு ஃப்ளவர். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் அத்தியூத்துலேருந்து உள்ள வீரகேரளம்புதூர் ரோட்டில் முத்துகிருஷ்ணாபெரி. ஸோ அதை கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டின இந்த பிளேஸுக்கு காமிக்கலாம். வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு கார்டன் மாதிரி வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த மேரிகோல்டு ஃப்ளவர் வந்து 150 டேஸ் ஆகும். கிட்டத்தட்ட 4 மாதத்துலேருந்து 5 மாதம். ஸோ இந்த 5 மாதத்துலேயுமே நல்ல விளைச்சலை கொடுக்கும். இது ஹைப்ரிட் ஜெனட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ பயாலஜிக்கல் நேமு வேறு லெவலில் இருக்குல்ல. பார்க்கவே செம்மையாக கெத்தா ரைட்டா. ஸோ வந்தீங்கன்னா கரெக்டாக அத்தியூத்துலேருந்து வீரகேரளம்புதூர் ரோட்டில் யூ கேன் ஃபைண்ட் அவுட். செம்மையாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அதே பார்த்துட்டு அந்த இதெல்லாம் டச் பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். பட் அதுக்கு பிடுங்கி போட்டுறதெல்லாம் இல்லை. அது ஓனரோட ப்ராப்பர்ட்டி, நம்ம கிடையாது. ஜஸ்ட் அதை விசிட் பண்ணிவிட்டு நல்லா அது கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நிறையா சைடில் எல்லாமே வயல் நிறைஞ்ச நிலமாக தான் இருக்கும். பார்த்திங்களா, சூரியன் மறைய போகுது. ஆக்சுவலி இந்த சூரியன் சூப்பராக இருந்துச்சு. நான் அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதோட விஷயத்தை பார்க்க முடிச்சல. செம்மையாக இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸை அப்கமிங் வீடியோஸில் போடுறேன், இல்லை இப்போவுமே உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்றேன். செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஏதாட்டு வீடியோ பார்க்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசைன்னு சரியான பிளேஸ். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக விகே புதூர், வீரகேரளம்புதூர்னு சொல்லுவாங்க, அங்கே நீங்கள் விசிட் பண்ணலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ டெமினிஷ் பண்ணுறதுல பார்த்துங்க, செம்மையாக இருக்குல்ல. அந்த சூரியன் அழகாக வேறு லெவல். இன்றைக்கி இந்த ஷூட்டு தான் செம்ம ஆறாவது. ஆக்சுவலி இந்த வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ அப்படியே ஹிட் ஆகிற வரை நான் அந்த இடத்துல இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. ஸோ அது மறையிற அளவுக்கு அப்படி கேப்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இயற்கையோட அழகு எப்போவுமே விவரிக்க முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்ததும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இட்ஸ் பாவூர் சத்திரம். பாவூர் சத்திரம் எல்லாத்துக்குமே ஃபேமஸ். அண்ட் இப்போ உள்ள மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, வேறு லெவலில். அண்டு இது நியூ இயருக்கு எடுத்தது எப்படி சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே டெக்கரேஷன் போட்டு பலமாக நியூ இயர்லாம் வேறு லெவலில் இருக்கும். எல்லாத்துலேயுமே டெக்கரேஷன் தான் போட்டு நொறுக்கி விட்டுட்டாங்க. பாவூர் சத்திரமே அப்படி செம்மையாக ஷைனிங்காக இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், இதோட நியூ இயரோட விளாக் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த நியூ இயரை நல்லா ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணுங்கள். பெஸ்ட் இயராக இருக்க போகுது. தேங்க்யூ.